ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டொனால்டு ட்ரம்ப் வந்து செகண்ட் டைமாக வந்து இப்போ யூஎஸோட பிரசிடெண்டாக இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று தான் வந்து அவர் வந்து அஃபிஷியலாக வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ பலவிதமான நாடுகளில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ், அந்த ஃபாரின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. அதே போல் அன்னைக்கு நடந்த அந்த விருந்தில் வந்து எல்லாருமே வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. இவர் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் வந்து நேற்று பதவியேற்ற அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்புக்கு முன்னாடி இருந்த யூஎஸ் பிரசிடென்ட். அவர் வந்து அவரோட 78 தீர்மானங்களை வந்து இவர் நேற்றே கேன்சல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விவாதத்துக்குரிய விஷயங்கள்ல வந்து நிறைய ஒரு தீர்மானங்களை வந்து டொனால்டு ட்ரம்ப் எடுத்திருக்காருங்க. ஸோ பதவியேற்ற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து அவர் கையாண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய மக்கள் வந்து யூஎஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஆசை கூட யூஎஸ்ல வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கணும், யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது. அதில் வந்து பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இவர் வந்து என்ன ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்கால வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வந்து எளிதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நிலவில் இருக்குதுங்க. இப்ப ஆனா இவர் என்ன கொண்டு வர்றாரு, டொனால்டு ட்ரம்ப் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, அதுல பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வர்றாரு. அங்க பிறக்க போற குழந்தைங்க வந்து எல்லாருக்குமே வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இனி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸை வந்து அவர் நேத்து வந்து சைன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து அமெரிக்கன் மிலிட்டரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான சலுகைகள் இருக்கு. அதை எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப வந்து வெளியே வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா WHO சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18% ஆஃப் ஃபண்டிங் வந்து யூஎஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதையுமே வந்து இவர் இமீடியட்டா ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காருன்னு தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா WHO வந்து இனி ஃபியூச்சர்ல எப்படி ரன் ஆகுங்கிற ஒரு விஷயமே வந்து கேள்விக்குறியாதாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா பனாமா கனால்னு சொல்லக்கூடிய பனாமா நாட்டுக்கு உரிய அந்த கனாலை வந்து கட்டி கொடுத்தது என்னமோ யூஎஸ் தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவர் உரிமை கொண்டாடும் விதமாக அதை வந்து அமெரிக்க நாட்டோட ஒரு பகுதியா, அதாவது அமெரிக்க நாட்டுக்கு சேர்ந்த ஒரு விஷயமா அதை வந்து மாத்திரதா வந்து தெரிவிச்சுக்காருங்க. இது மட்டும் இல்லாம பலவிதமான தீர்மானங்களை வந்து இன்னும் இவர் நிறைவேற்ற போறாருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அவர் எப்பவுமே வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறாரு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்ல பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.